இந்த கரூர்ல மீட் பண்ணாதது வந்துட்டு விஜயோட விருப்பம் வந்து கிடையாது. பட் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, கரூர்ல வந்துட்டு இந்த மாதிரி போய் பார்க்கலாம்னு கேட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அங்கேயும் மண்டபங்கள்லாம் வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த மண்டபங்கள்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விஷயத்துக்காக நாங்கள் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம், இதுக்கு வந்து தரமாட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இது வந்து முழுக்க முழுக்க வந்துட்டு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் திமுக. திரு விஜய் அவர்கள் வந்து முதல்ல என்ன பண்ணாருன்னா, இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 4 நாளைக்கு அப்புறம் பிறகு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அந்த வீடியோ என்ன சொல்லியிருந்தாரு, எல்லா மக்களுக்கும் தெரியும், இங்க மட்டும் தப்பு நடந்திருக்குன்னா யாரு காரணம்னு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி யாரு காரணம்னு தெரியும், யார் அவர் பிளேம் பண்றாரு? திமுக செந்தில் பாலாஜியை பிளேம் பண்றாரு. அப்படி செந்தில் பாலாஜியை பிளேம் பண்ணக்கூடிய விஜய் எதுக்காக நேத்து மக்களை மீட் பண்ணும்போது காலை வந்து மன்னிப்பு கேட்கணும்? மன்னிப்பு ஏன் கேட்கணும்? இவங்களுக்கே தெரியுது இவங்க பக்கம் சில தப்புகள் இருக்கு, அந்த தப்பின் காரணமாக தான் இந்த சம்பவம் நினைச்சு தெரிஞ்சு போச்சு. சோ மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவையே இல்லை. விஜய் கூப்பிட்டு வந்தவனே ஆறுதல் சொல்லியிருக்கலாம், ஆறுதல் துக்கம் விசாரிச்சு சொல்லியிருக்கலாம். சொன்னதுக்கு அப்புறம் விசாரணை போயிட்டு இருக்குங்க, உண்மை வெளியே சொல்லி பேசியிருக்கலாம். மன்னிப்பு ஏன் கேட்கணும், காலை ஏன் விழணும் அப்படிங்கிற ஸ்கேல்லாம் இருக்கு. அப்போ விஜய்க்கே தெரியுது நம்ம பண்ண தப்புனால இது நமக்கு தப்பு சம்பவம் நடந்து போச்சுன்றது அவருக்கே தெரியுது. அதை ஏத்துக்கிற ஒரு தலைமை பண்பு இல்லை. ஜெய்ஹிந்த் மக்களே, வெல்கம் டு தி கிரே. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தாவகே தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து மாமல்லபுரத்தில் அழைச்சு அவங்க வந்து ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு. அந்த ஆறுதல் தெரிவிச்சவங்களை வந்துட்டு அவங்க கரூர் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பேட்டி எடுத்திருக்காங்க. விஜய் அவர்கள் வந்துட்டு ரொம்பவே உடஞ்சு போயிருக்காரு. அவரு எங்க காலில் விழுந்தெல்லாம் மன்னிப்பு கேட்டாரு, அழுதாரு, ரொம்ப இழைச்சி போயிட்டு அப்படிலாம் வந்துட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா, அவர் வந்து டைரக்டா கரூர்ல போயிட்டு அவங்க வீட்லயே தான் வந்துட்டு அவங்க விசாரிச்சிருக்கணும், அதுதான் வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா ஒரு இறந்தவங்க வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்கிறது தான் வந்து கரெக்டா. அதே மாதிரி இவருக்காக வந்து கூட்டத்தில் வந்து இறந்தவங்களை வந்துட்டு இவரை போய் பார்க்கறது தான் கரெக்ட்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனம் வரும். ஆனா எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலுமே அவர் வந்துட்டு மாமல்லபுரத்துல பிளான் பண்ணி கரெக்டா மீட் பண்ணி இது பண்ணிட்டாரு. ஆனா வந்துட்டு அந்த கரூர்ல மீட் பண்ணாததுக்கு வந்துட்டு விஜயோட விருப்பம் வந்து கிடையாது. பட் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, கரூர்ல வந்துட்டு இந்த மாதிரி போய் பார்க்கலாம்னு கேட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அங்கேயும் மண்டபங்கள்லாம் வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த மண்டபங்கள்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விஷயத்துக்காக நாங்கள் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம், இதுக்கு வந்து தரமாட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இது வந்து முழுக்க முழுக்க வந்துட்டு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் திமுக தலைவர்னே சொல்லுவாங்க, செந்தில் பாலாஜி தான் வந்துட்டு இது பண்ணியிருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க சென்னையில வந்துட்டு அந்த ஆர்கே கான்வெகேஷன் அந்த இடத்துலயுமே வந்துட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கும் வந்து நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டா வந்துட்டு இப்போ ஒரு ஆறுதல் கேட்கற கூட வந்துட்டு விடாம திமுக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்றாங்கிறது நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க சார். இப்போ இந்த மீட் பண்ணி முடிச்சுட்டாங்க. மீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் சில விமர்சனங்கள் வருது, இந்த மாதிரி வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து டைரக்டா தாவேக்காவோட நிர்வாகியே சொல்லியிருக்காரு, இதுதான் ரீசன், இதுதான் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்கலாம்? ஏன்னா ஒரு ஆறுதல் சொல்றது கூட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா என்ன மாதிரியோட விஷயம் சார்? இது நீங்க இங்க சொன்ன நரேஷன்ல வந்து மொத்தம் 3 சந்தேகம் இருக்குன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் சந்தேகம், திரு விஜய் அவர்கள் வந்து முதல்ல என்ன பண்ணாருன்னா, இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 4 நாளைக்கு அப்புறம் பிறகு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அந்த வீடியோ என்ன சொல்லியிருந்தாரு, எல்லா மக்களுக்கும் தெரியும், இங்க மட்டும் தப்பு நடந்திருக்குன்னா யாரு காரணம்னு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி யாரு காரணம்னு தெரியும், யார் அவர் பிளேம் பண்றாரு? திமுக செந்தில் பாலாஜியை பிளேம் பண்றாரு. அப்படி செந்தில் பாலாஜியை பிளேம் பண்ணக்கூடிய விஜய் எதுக்காக நேத்து மக்களை மீட் பண்ணும்போது காலை வந்து மன்னிப்பு கேட்கணும்? மன்னிப்பு ஏன் கேட்கணும்? புரியுது. அப்போ இவங்களுக்கே தெரியுது இவங்க பண்ண தப்பின் விளைவு 41 உயிர் இறந்து போச்சுன்னு தெரியுது. இப்ப மன்னிப்பு கேட்கிறாரு. ஏன்னா மன்னிப்புன்றது எப்ப கேட்போம்? தப்புன்னா கேட்போம். தப்புன்னா என்ன சொல்லுவோம்? நான் தப்பு இல்லைங்க, நம்ம பக்கம் என் தப்பும் கிடையாது, விசாரணை போயிட்டு இருக்கு, சிபிஐ கேஸ் எடுத்திருக்கிறாங்க, ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் கேஸா போயிட்டு இருக்கு, போட்டோம், முடிஞ்சப்ப என்னன்றதை பார்க்கலாம்னா பேசணும் இல்லைங்களா? இப்ப இவரே மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிப்புனா அவங்க கூட்டத்துக்கு வந்ததுனால, அதனால வந்து அவங்க இறப்பு ஏற்பட்டதுனால மன்னிப்பு கேட்கிறாரு. சோ பாயிண்ட், அவர் கூட்டத்துக்கு வராங்க, இறப்பு ஏற்பட்டுருச்சு. இப்ப சதின்ற பாயிண்ட் சொல்லவே இல்லைங்க.
அது புரியுது. ஆனா வந்துட்டு அவருக்கு அங்க போறதுக்கு வந்து அலோவ் பண்ணாம வந்து தடுக்கிறாங்கல்ல, அது ஒரு விஷயமா பார்க்கணும்ல சார். இப்ப அங்க போறதுக்கு வந்து ஏன்னா அந்த தாவைக்க நிர்வாகி என்ன சொல்றாருன்னா, நாங்க போய் பர்மிஷன் கேட்டோம், அவங்க வீட்லயே வந்து போய் கேட்கும் போது அங்க வந்து ஒரு இடத்துல வந்து எங்களை மிரட்டுறாங்க, தாவைக்க கொடி இருந்தா வந்து நீங்க எதுக்கு வரீங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஸோ அவங்க பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டுறாங்க மாதிரி சொல்றாங்க, வரக்கூடாது, தடுக்கிறாங்க. அதை தடுக்கும் போது வந்துட்டு வேற வழி இல்லாம தான் வந்து அவர் மாமல்லபுரத்துல வந்து அரேஞ்ச் பண்ணாரு. இது நான் கேக்குறேங்க, ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஃபர்ஸ்ட் மன்னிப்புக்கு வந்து எனக்கு என்ன சந்தேகம்னா, இவங்களுக்கே தெரியுது இவங்க பக்கம் சில தப்புகள் இருக்கு, அந்த தப்பின் காரணமாக தான் இந்த சம்பவம் நடந்து தெரிஞ்சு போச்சு. சோ மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவையே இல்லை விஜய். கூப்பிட்டு வந்தவனே ஆறுதல் சொல்லியிருக்கலாம், ஆறுதல் துக்கம் விசாரிச்சு சொல்லியிருக்கலாம். சொன்னதுக்கு அப்புறம் விசாரணை போயிட்டு இருக்குங்க, உண்மை வெளியே சொல்லி பேசியிருக்கலாம். மன்னிப்பு ஏன் கேட்கணும், காலை ஏன் விழணும் அப்படிங்கிற ஸ்கேல்லாம் இருக்கு. அப்ப விஜய்க்கே தெரியுது நம்ம பண்ண தப்புனால இது நமக்கு தப்பு, இந்த சம்பவம் நடந்து போச்சுன்றது அவருக்கே தெரியுது. அதை ஏத்துக்கிற ஒரு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்க தோணும் இந்த இடத்துல. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், எங்க ஒரு தப்பு நடந்து போச்சுங்க, அரசியல் தலைவர் அவரு நேரா வீட்டுக்கு போய் பார்க்கலாம்ல, ஏன் மண்டபம் புக் பண்ணோம்? மண்டபம் புக் பண்ண போனோம், நாங்க பெர்மிஷன் கேட்டோம், இதுக்குன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ரைட்டு, வீட்டுக்கு போய் பாருங்க, யார் தடுக்கிறாங்கள? அப்படி வீட்டுக்கு போய் பார்க்கும் பொழுது டிஎம்கேலங்க வந்து அடிச்சாங்க, தடுத்தாங்க, கொடியெல்லாம் எடுத்து உடைச்சு போட்டாங்கன்னா அது கேஸ் ஆகட்டும். சுப்ரீம் கோர்ட் போங்க, ஹைகோர்ட் போங்க, சார் நாங்க வந்து மக்களை பார்க்க போறோம், அரசியல் தலைவர் அவரு இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, ஆறுதல் சொல்ல போறோம், எங்களை அடிக்கிறாங்க அப்படின்னு அது கேஸ் ஆகட்டும். இப்ப என்னன்னா உங்களுக்கு நான் எப்படி இதை பார்க்க தோணுதுன்னா, இது வரைக்கும் விஜய் அவர்கள் பிரஸ் மீட் பண்ணல. ஆமா. சோ எப்படியுமே பிரஸ் அவாய்ட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இங்க மாமல்லபுரத்துல வைக்கிறது, எந்த நிர்வாகியும் உள்ள கூப்பிடல, ஒரே ஒருத்தரை மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க, எந்த மீடியாவும் உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. இப்போ நம்ம ஆறுதல் சுலபம் எப்படிங்க பண்ணுவாங்க ஜென்ரலா அரசியலை பொறுத்தளவுக்கு? அங்க நேரா மக்கள் கிட்ட போயிடுவாங்க, வீட்டுக்கு அப்படியே உள்ள என்டர் ஆவாங்க. அவ்வளவு ஏங்க நீங்க சொல்றீங்க? இவரு அஜித்குமார் இறந்து போனார்ல, அஜித்குமார் இறந்து போன பொழுது விஜய் அவர்கள் தான் வீட்டுக்கு போனாரா? வீட்டுக்கு போய் ஒரு பேக் ஒண்ணு கொடுத்தாரா? எல்லா பிரஸ் சுத்தி இருந்தாங்களா? சுத்தி இருந்தப்போ அந்த பேக் கொடுக்குறப்போ ஒரு மறைஞ்சு அந்த கேமராக்கு வந்து பாயிண்ட் கிடைக்காம, வியூ கிடைக்காம பேக் கொடுத்துட்டு ஆறு சொன்னாரா? அந்த மாதிரி பண்ணிருக்கலாம்ல இப்ப இந்த விஷயத்துக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணிருக்கலாம். பட் வந்துட்டு அதை ஒரு சாக்கா வந்து சொல்லி இது பண்ணிட்டாங்க. மேபி வந்துட்டு இப்ப பண்ணலாம் சார், ஏன்னா எந்த ஒரு அறிவிப்பு இல்லாம அவர் மட்டும் வந்துட்டு ஒரு கார்ல வந்துட்டு போயிருக்கலாம். பட் வந்துட்டு அவர் இங்க போகாம சாக்கா வந்துட்டு திமுக மேல வந்து சொல்றாரு வந்துட்டு. ஏன்னா இங்க இருந்து போனா பிரஸ் மடக்குவாங்க, கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லாம போனா அது ஒரு நியூஸ் ஆகும். சோ இதுதான் அவர் மையமா வச்சு பண்றாரோ நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குங்க. ஏன்னா மண்டபம் கேட்டோம், கிடைக்கல, போகல. சரிங்க, அஜித்குமார் இறந்து போனாரு, நீங்க என்ன மண்டபமா கேட்டு கூட்டு அந்த குடும்பத்தை கூட ஆறுதல் கொடுத்தீங்க, வீட்டுக்கு தானே போயிட்டீங்க, அவன் ஒவ்வொரு வீட்டுக்கா நீங்க போயிடுங்க. அது இறந்து போனவங்க பல டிஸ்ட்ரிக்ட்ஸ் வேற இருக்கிறாங்க. அப்ப இது ஒரு ரெண்டு விதமா உங்களுக்கு இதை வந்து ரெண்டா பார்க்கலாம். ஒரு விதம் வீட்டுக்கே விஜய் போய் ஆறுதல் சொன்னாரு அப்படிங்கறது ஒரு நியூஸ் ஆகும், அவங்க டெம்ப்ளேட்லயே பார்த்தா கூட நியூஸ் ஆகும், இப்ப வீட்டுக்கு வந்தாருப்பா அப்படின்னு நியூஸ் ஆகும். செகண்ட் பாயிண்ட், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் நீங்க கவர் பண்ணும்போது அந்தந்த இடத்துல அந்தந்த மக்களை பார்க்கும்போது உங்களுக்கு மல்டிபிளான ஒரு மைலேஜ் கிடைக்கும். இது இல்லாம மாமல்லபுரத்துல கூப்பிட்டு அவங்களுக்கு அதுவும் நீங்க பாருங்க, அதுக்கு நிவாரணம் அறிவிச்சிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க இன்சூரன்ஸ். அவங்க குடும்பத்துல உள்ளவங்க படிக்கிறதுக்கு கல்வி நிறுவனங்கள்ல ஃப்ரீ எஜுகேஷன், மாசம் 5000 ரூபாய் பணம். ஓகே, இப்ப இந்த மாசம் 5000 ரூபாய் பணம் இது வரைக்கும் எத்தனை நாள் வரைக்கும், எப்ப வரைக்கும்? அது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கும். எவ்வளவு நாள் அவர் கொடுக்க முடியும்? இந்த கேஸ் முடியற வரைக்குமா? சந்தேகம் இருக்கு இல்லைங்களா? இதுவே வந்துட்டு இப்ப அவரு கொடுத்துட்டு இருக்காரு, பாதியில நிப்பாட்டாங்க அப்படின்னா அதுவே ஒரு பேச்சு பொருளா மாறும். இப்போ இவர் வந்து மாற்ற தேடி போறேன், ஃப்ரீபீஸ் நான் கொடுக்க மாட்டேன், ஓட்டுக்கு பணம் தர மாட்டேன்னு சொல்றவரு இப்ப மாசம் 5000 காசு கொடுத்தாங்கன்னா என்ன சொல்ல வருது? அப்ப அவங்க சப்போர்ட், நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும், உங்க வீட்டுல இழப்பு ஏற்பட்டாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி தானே இருக்கு. அப்படிதான் இருக்கு உங்களுக்கு. இப்ப இவர் என்ன மாற்றத்தை கொடுத்துட போறாருன்னு மக்கள் நினைக்கிறாங்க. சரி, இப்ப இந்த கரூர் விஷயத்துல வந்துட்டு எல்லாமே ஓஞ்ச மாதிரி வந்து விஜய் அவர்கள் வந்து அறிக்கையை விட்டுருக்காங்க. ஸோ அந்த அறிக்கையை விட்டதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பத்தி பேசலாம் சார். கண்டிப்பா பேசலாங்க. நன்றி. நன்றி.